இன்றைக்கி ஈரோடு நித்யா சமையலில் அருமையான துவரம்பருப்பு சாம்பார் பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பை வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் ஓகே தான். வேக வைக்கிற தண்ணியில் விளக்கெண்ணெயும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போனா தான் கொஞ்சம் நல்லா வேகும். உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் விளக்கெண்ணெயும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ள காய் பார்த்திங்கன்னா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம உள்ளே ஊற்றுறக்கு ஜீரகம், மிளகு, பூண்டு இதை மட்டும் அரைச்சி வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் தனி டேஸ்ட்டு தரும். இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் இது மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். சாம்பார் தூள் எடுத்துருக்கிறேன். இதில் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சாம்பார் தூள் வாங்கினது எடுத்து சேர்த்திக்கோங்க. புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துடணும். நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா ரொம்ப நொய்ய வேக விட வேண்டாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா காய் வேகும்போது பருப்பும் சேர்ந்து வெந்துடும். இப்போ நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நசுக்கிற தன்மை வந்துச்சுனாவே போதுமானது. அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ நம்ம காய் சேர்த்த போகிறோம். தக்காளி சேர்த்தலாம். தக்காளி ஒரே ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா சேர்த்த வேண்டாம், நல்லா இருக்காது குழம்பு. உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், முள்ளங்கி போட்டிருக்கேன். நீங்கள் முருங்காயும் கத்திரிக்காயும் போடலாம். இது மாதிரி மிக்ஸ் ஆகக்கூடிய காயாக போடுங்க. எல்லா காயும் போடாதீங்க. இது கூட கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 தொளிச்சு போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, ஜீரகம், மிளகு, பூண்டு, அதை சேர்த்திக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க. புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடித்து ஊற்றிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி பத்தாது. அதனால் நம்ம புளியும் சேர்த்தி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஈஸியான வேலை தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் சாம்பார். தண்ணி பதம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போவே சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் சேர்த்துனீங்கன்னா அப்படின்னா அதனோட தண்ணி நீத்தாப்பில் போயிடும். உப்பு இப்போ தான் சேர்த்தணும், பருப்பு வேகும்போது சேர்த்தக்கூடாது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க 5 மினிட்ஸு. இப்போ நம்மளுக்கு முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் வேகணும். இப்போ கொதி வந்தது அப்படின்னா சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஆனால் மூடி போட்டு வேக வைங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு காய் சீக்கிரமாக வேகும். இப்போ தான் ஃபஸ்ட்டு கொதி வந்திருக்கு. நம்மளுக்கு முள்ளங்கியும் உருளைக்கிழங்கும் வேகணும். பார்த்திங்களா, கலர் அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். நான் சிம்மில் வச்சு வெந்துருச்சா அப்படிங்கிறத நான் இப்போ செக் பண்ணுறேன். ஹை ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா பொங்கி வரும். அதனால் நான் சிம்மில் வச்சு வேக வைக்கிறேன். தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெயில் கடுகு போட்டு பெருங்காயத்தூள் மட்டும் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் தாளிக்காமல் இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் செக் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அடுத்தது முள்ளங்கியும் வெந்துருச்சு. ரெண்டுமே வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தாளிப்பு கொடுத்ததுனால ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம அருமையாக இருந்துச்சு. இதில் உருளைக்கிழங்கும் போடுறதுக்கு பதிலாக வேறு காயும் போடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.